சமீபத்தில் சிஎன்என்ல ஒரு ரிப்போர்ட் ஆனது வெளியாகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா 2022 டிசம்பர் மாதம் கடைசியில் அப்படி இல்லைன்னா 2022 இறுதி காலகட்டத்தில் ரஷ்யா உக்ரைன் மேலே நியூக்ளியர் வெப்பன்ஸை ட்ராப் பண்ணுறதுக்கு தயாராகி இருந்தாங்க. ஆனால் இந்த முயற்சியை முறியடிச்சதில் இந்தியான்ற நாட்டுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இந்தியாவோட பிரதமர் ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் கிட்ட நடத்தின ஒரு பேச்சுவார்த்தையினால்தான் இந்த திட்டத்தை ரஷ்யா கைவிட்டதா ஒரு பெரிய ரிப்போர்ட் ஆனது வெளியாகிருக்கு. என்னடா உக்ரைன் மேலே அப்போ உண்மையிலேயே ரஷ்யா அணு ஆயுதங்களை பிரயோகிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்களா, இல்லை எப்பவும் போல அமெரிக்கா சொன்ன ஒரு பொய்யான தகவலா இதுன்னு தேடி பார்க்குறப்ப தான் இது எல்லாமே உண்மையான தகவல்கள்னு தெரிய வந்திருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நானும் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல இந்த ரிப்போர்ட்டில் என்ன இருந்துன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக கொஞ்சம் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இது ஏன் உண்மைன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கான காரணங்களை டைம்லைனோட பார்த்துடலாம். முதல் விஷயம், இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎன்என்ல வந்த ரிப்போர்ட்டில் அமெரிக்காவோட அட்மினிஸ்ட்ரேஷனோட 2 முக்கியமான அஃபீஷியல்ஸ், அவங்க பேர் யாருன்னு தெரியல, அவங்க என்ன டெசிக்னேஷனில் இருக்காங்க, எதுவுமே வெளியில் வரல. ஏன்னா இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வெளியில் வரப்போ அவங்களோட ஐடென்டிட்டியை அவங்க மறைச்சிருவாங்க. பிற்காலத்தில் அவங்களுக்கு எதுவும் சிக்கல்கள் வந்துடக்கூடாது, அவங்களோட பதவிகளுக்கு எதுவும் சிக்கல்கள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் முதல் அஃபிஷியல் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2022 பிப்ரவரி மாதம் இந்த ரஷ்யா அவங்களோட ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் இந்த உக்ரைன் மேலே பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஒரு 9 மாதங்கள் தள்ளி நவம்பர் மாதத்தோட இறுதியில் நியூக்ளியர் பாம்ஸை இந்த உக்ரைன் மேலே ட்ராப் பண்ணலான்ற ஒரு பெரிய முடிவை எடுக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுறது, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாட்டோ நாடுகளுக்கு எந்த ஒரு கிளியரான ஐடியாவும் இல்லை, அமெரிக்காவுக்கும் எந்த ஒரு கிளியரான ஐடியாவும் இல்லைன்னு சொல்லிட்டு முதல் நபர் சொல்கிறார். ரெண்டாவது நபர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மையிலேயே இப்படி ரஷ்யா பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் 100% இருந்துச்சு. ஆனால் இது ரஷ்யா முதல்ல ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனை பண்ணிட்டு தான், அதாவது உக்ரைன் வந்து ரஷ்யாவை பெரிய விதத்தில் தாக்கிட்டதாகவும் அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக ரஷ்யா இதை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அமெரிக்கா கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. அதனால தான் நாட்டோவாலையும் சரி அமெரிக்காவாலையும் சரி எந்த ஒரு ப்ராப்பரான முடிவையும் இதனால எடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம், ரஷ்யா உக்ரைன் மேலே நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்திட்டா அமெரிக்காவும் நாட்டோவும் சேர்ந்து ரஷ்யா மேலே அணு ஆயுதங்களை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது 100% சரியே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா ஒரு டாக்டிக்கல் நியூக்கை உக்ரைன் மேலே போட்டாலும், ஒரு நிமிஷம் டாக்டிக்கல் நியூக்ஸ் அப்படின்னா என்ன, ஒன்றுமே இல்லை. இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினான கேட்டகரியில் 2 இருக்குது. ஒன்று டாக்டிக்கல், இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கல். டாக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சிட்டி இல்லை ஒரு சின்ன கிராமத்தை ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் அழிக்கிறதுக்காக கொஞ்சம் ஈல்டு கம்மியாக கொடுக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸை போடுறது தான் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவே ஸ்ட்ராட்டஜிக்கலுங்கிறது மிகப்பெரிய அழிவுகளை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு நாட்டோட ஒரு பகுதியை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும், ஒரு 10 சிட்டிஸை ஒட்டுமொத்தமாக சேர்ந்த மாதிரி அழிக்கணும்னா அதுக்கு யூஸ் பண்ணப்படுறது தான் ஸ்ட்ராட்டஜிக்கல் வெப்பன்ஸ். இந்த வெப்பன்ஸை ரஷ்யா பயன்படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக நாட்டோ அதுக்கு பதிலாக அணு ஆயுதங்களை பயன்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னா ஒருவேளை நாட்டோவோட ஒரு அணு ஆயுதம் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா அதோட விளைவுகள் உலகத்தை எந்த அளவுக்கு அழிக்கும், ஒட்டுமொத்த நாட்டோ நாடுகளையும் எந்த அளவுக்கு அழிக்கும்ன்றது கண்டிப்பாக நாட்டோவுக்கு நல்லாவே தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் அவங்க நினச்சாங்களே தவிர இது நடந்துட்டால் என்ன பண்ணுறதுக்கான ஒரு பதில் அவங்க கிட்ட நாட்டோ கிட்டேயும் சரி அமெரிக்கா கிட்டேயும் சரி கிடையவே கிடையாது. இந்த திட்டத்தை புதின் கைவிட்டதுக்கு இவங்க முக்கிய காரணமாக சொல்கிறது அமெரிக்கா கொடுத்த ப்ரெஷர் மட்டும் கிடையாது, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் கிட்ட பேசினது தான். இதுக்குமே 2 எவிடன்ஸ் இருக்குது. முதல்ல செப்டம்பர் 16ஆம் தேதி SCO ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் இதோட சமிட் ஆனது 2022 உஸ்பெகிஸ்தானில் வச்சு நடக்குது. அப்போ இதோட சைட்லைன்ஸில் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் அவர்களும் 2 பேரும் இதோட சைட் பை சைட் மீட்டிங்ஸில் பேசிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கப்ப ஒரு விஷயத்தை இந்தியாவோட பிரதமர் புதின் கிட்ட வலியுறுத்துறாரு, இது வந்து வார்க்கான எரா கிடையாது, நம்ம வந்து இப்போ போர்க்கான ஒரு காலகட்டத்தில் இல்லைன்றதை ரொம்பவே அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்கிறாங்க. அதுக்கு அவர் காரணமாக சொன்னது என்னன்னா, இப்போ உலகத்தில் எரிபொருள் பற்றாக்குறைன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது, உரத்தட்டுப்பாடுன்றது ரொம்பவும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி விவசாய பொருட்களோட உற்பத்தியும் விவசாய பொருட்களை கன்சியூம் பண்ணுற ரேட்டும் அதிகமாகுது. அதாவது உற்பத்தி ஆகிற ரேட்டை விட கன்சியூமபிள் ரேட் அதிகமாகிறதுனால உலகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இன்னமும் காலநிலை மாற்றம் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பிரச்சனை இருக்கப்போ இந்த காலகட்டத்தில் இந்த போரை நம்ம நடத்தக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை மூலிமா இந்த உக்ரைன் கிரைசிஸை முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தப்படுது. இது முதல் விஷயம். फूड सिक्योरिटी की, फ्यूल सिक्योरिटी की, फर्टिलाइजर की, ऐसी जो समस्याएं हैं, आपका और यूक्रेन दोनों का इस बात के लिए आभार व्यक्त करना भी चाहूंगा, क्योंकि जब
शुरू के दिनों में इस संकट के काल में ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இவங்க சொல்றது 2022ஓட இறுதி காலகட்டத்தில் புதின் அவர்கள் ஒரு அணு ஆயுதத்தை உக்ரைன் மேல பயன்படுத்துறதுக்கு தயாரா இருந்தாருன்னு சொல்லிட்டு, அதே டைம்ல டிசம்பர் 16ஆம் தேதி டெல்லியில இருந்து மாஸ்கோவுக்கு ஒரு ஃபோன் கால் போகுது. அந்த ஃபோன் காலில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் பிரசிடென்ட் புதின் அவர்களும் பேசிக்கிறாங்க. அந்த ஃபோன் கால்லையுமே கூடிய சீக்கிரத்தில் சுமூகமாக இந்த பிரச்சனையை பேசி முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா ரஷ்யா கிட்ட வலியுறுத்துது. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை நல்லா மனசில் நிறுத்தி வச்சுக்கோங்க. இது 2 சம்பவம் ஆயிடுச்சா? இந்த ஒரு காலுக்கு அப்புறம் தான் பிரசிடென்ட் புதின் அவர்கள் அணு ஆயுதங்களை உக்ரைன் மேலே உபயோகிக்கிற திட்டத்திலிருந்து கொஞ்சமாக வெளியில் வந்தார்னு சொல்லலாம். ஒரு நிமிஷம், இதுக்கான எவிடன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ரஷ்யா உக்ரைன் மேலே அணு ஆயுதங்களை பிரயோகப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் ஆயத்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்தை இப்போ டைம்லைனோட நான் கிளியராக சொல்கிறேன். முதல்ல பிப்ரவரி 28, 2022 இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் ஆரம்பித்த ஒரு சில நாட்கள்லேயே ரஷ்யா அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் ஃபோர்ஸை ஹை அலர்ட்டில் வைக்கிறாங்க. இது என்னன்னா, ரஷ்யாவோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாமே ஒரு ஃபோர்ஸு கீழே இருக்கும். அவங்க நினச்சாங்கன்னா, அதாவது இவங்களோட கமாண்டு கீழே தான் இந்த நியூக்ளியர் ஸ்ட்ரைக் எல்லாமே நடக்கும்னு சொல்லலாம். அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸை ஹை அலர்ட்டில், எப்பயுமே இல்லாத அளவுக்கு ஹை அலர்ட்டில் பிரசிடென்ட் புதின் அவர்கள் வைக்கிறதுக்கு உத்தரவு விடுறாரு. இது முதல் விஷயம். அடுத்ததா ஏப்ரல் 20, 2022 ஒரு முக்கியமான மிசைல் டெஸ்ட்டை ரஷ்யா பண்ணுறாங்க. என்னடான்னு பார்த்தோன்னா, ரஷ்யாவோட சார்மாட் 28 ICBM, ஏன் சாத்தான்னு கூட இதை சொல்லுவாங்க. அதை சொன்னதுக்குமே, இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்குமே ரஷ்யா ஒரு காரணமாக சொன்னது, இதை ஒரு த்ரெட்டாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணலை, எங்ககிட்ட இப்படி ஒரு ICBM இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு டெஸ்ட்டை பண்ணணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவுமே ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்போலாம் இந்த நியூ ஸ்டார்ட்டுங்கிற ஒரு ட்ரீட்டியை விட்டு ரஷ்யா வெளியில் போகல. அதனால இந்த மிசைல் டெஸ்ட்ன்றது எந்த ஒரு த்ரெட்டாகவும் பார்க்கப்படலை, ஜஸ்ட் ரஷ்யா அவங்களோட ஒரு டிஃபென்ஸ்க்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுமே இதை அக்னாலேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நடந்தது தான் பெரிய ட்விஸ்டான விஷயங்களே. அடுத்ததா ஏப்ரல் 24ஆம் தேதி யூஎஸோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆந்தனி பிளிங்கன் ஜெலன்ஸ்கி கூட ஒரு மீட்டிங்ல பங்கேற்கிறாரு. அப்படி அந்த மீட்டிங்ல பங்கேற்று முடிச்சதுக்கு அப்புறமா அமெரிக்காவோட உதவிகள் உக்ரைனுக்கு எப்பயுமே குறையாதுன்றதை 2 பேருமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. இதுக்கு ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன ஒரு பதிலாக கொடுக்குறாருன்னா, நீங்க இதே மாதிரி உதவிகளை இந்த உக்ரைனுக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா உலகப்போர் 3ல தான் போயிட்டு முடியும். ஏன் இது ஒரு நியூக்ளியர் வாரா கூட மாறுன்ற ஒரு பிள்ளையார் சுழியை இந்த இடத்துல போட்டு வைக்கிறாரு. இதுக்கு அடுத்த கட்டமா என்ன நடக்குதுன்னா, மே 29, 2022 யூகேவுக்கான ரஷ்யன் அம்பாசிடர் ஆண்ட்ரை கெலின் பிபிசி கூட நடந்த ஒரு இன்டர்வியூல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, ரஷ்யாவோட சாவரின் இன்டெகிரிட்டியை, ரஷ்யாவோட எந்த ஒரு சாவரின் இன்டெகிரிட்டியை நீங்கள் உடைக்காத வரைக்கும், ரஷ்யாக்குள்ளே எந்த ஒரு மிசைல்ஸ் போட்டு தாக்காத வரைக்கும், ரஷ்ய குடிமக்கள் யாரும் உயிரிழக்காத வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸையோ இல்லை எந்த ஒரு ஷார்ட் ரேஞ்ச் இருக்கக்கூடிய குறைஞ்ச ஈல்ட கொடுக்கக்கூடிய நியூக்ளியர் மிசைல்ஸையோ நாங்கள் உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் இது இதோட முடியல. அடுத்தது என்ன நடந்துச்சு தெரியுமா? செப்டம்பர் 21ஆம் தேதி தான் இந்த முக்கியமான சம்பவம் நடக்குது. புதின் அவர்கள் ரஷ்யாவோட மீடியாவில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. என்னன்னா, நேட்டோவில் இருக்க எல்லா நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு போரை உக்ரைனில் வச்சு தொடங்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. நேட்டோ கிட்ட இருக்கிறத விட அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ், அட்வான்ஸ்டு நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரஷ்யா கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இதை எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் புதின் உளர்றாரு, ரஷ்யா உளறிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை சாதாரணமான ஒரு விஷயமா எடுத்துக்காதீங்க. நாங்கள் செயலில் இதை செஞ்சு காட்டுவோம். எங்கள் மேலே ஒரு தாக்குதல் நீங்கள் நடத்தணும்னு முயற்சி பண்ணால் கூட நேட்டோ நாடுகள் மேலேயும் உக்ரைன் மேலேயும் நாங்கள் அணு ஆயுதத்தை பிரயோகிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு த்ரெட்டை கொடுக்குறாரு. இது நடந்த ஒரு சில நாட்கள்லேயே ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் செர்கோ லாவ்ரோவும் இதே விஷயத்த சொல்கிறாரு. நேட்டோ நாடுகள் ரஷ்யா மேலே ஒரு ஸ்பெஷல் வெப்பனை யூஸ் பண்ணுறதுக்கு உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட டிமிட்ரி மெட்வெடேவும் இதே விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு சில நாட்களில் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள உக்ரைன் ஏதோ ஒரு தாக்குதலை பண்ண போகிறாங்க. அது நேட்டோவோட ஆயுதத்தால் தான் நடத்தப்பட போகுது. இப்படி உக்ரைனோட டெரிட்டரியிலேருந்து ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள ஒரு மிசைல் வந்துச்சுன்னா அதுதான் உக்ரைனோட அழிவோட தொடக்கமாக இருக்கும். எங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸை நாங்கள் இப்போ அனெக்ஸ் பண்ணியிருக்க ரீஜியனையும் தாண்டி உக்ரைன் மேலே பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சது இந்த இடத்துல தான். அடுத்ததா அக்டோபர் 1ஆம் தேதி ரம்ஜான் கட்யோரோவ், சேச்சன் ஆர்மியோட ஹெட், இவர் என்ன பண்ணுறாருன்னா, ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புதினுக்கு ஒரு பரிந்துரை பண்ணுறாரு. நம்ம இந்த பேட்டில் ஃபீல்டை சீக்கிரம் வின் பண்ணி ஆகணும்னா நம்ம உக்ரைன் மேலே ஒரு டாக்டிக்கல் நியூக்கை ட்ராப் பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை. ஏன்னா உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அட்டாக்ன்றது அந்த காலகட்டத்தில் சில குழுக்களாக பிரிஞ்சு ரஷ்யாவோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு பெரிய சேதங்களை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. ஏன் கர்சன் ரீஜனை விட்டு ரஷ்யா கொஞ்சம் பின்னோக்கி போனப்போ ரஷ்யனோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மேலே கண்ணா பின்னான்னு தாக்குதல் நடத்துனாங்களே, அவங்களோட சப்ளை செயின் எல்லாத்தையுமே உடைச்சாங்க. அப்படி இருக்கப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 10,000 எண்ணிக்கையிலான சோல்ஜர்ஸ் அந்த கர்சன் ரீஜனில் ட்ராப் ஆகிற ஒரு கண்டிஷன்
ஸ்பெகுலேஷன் கூட இருந்துச்சு. குரூப்ஸோட லீடர் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தது புதின் அவர்கள் டைரக்டா ஒரு நியூக்ளியர் வார்க்கு உக்ரைன் கூட ரெடி ஆயிட்டு இருக்காரு, நியூக்ளியர் வெப்பன்ஸை தயார்படுத்தி வச்சிருக்காருன்றதை வெளி உலகத்துக்கு அப்பட்டமா காட்டுச்சு. அடுத்ததா அக்டோபரோட இறுதி கட்டத்தில் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் செர்கை ஷோகு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. உக்ரைனியன்ஸ் டர்ட்டி பாம்பை ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம், நியூக்ளியர் வெப்பன்ஸ் தெரியும், அது என்ன டர்ட்டி பாம்னு கேட்டிங்களா? இதுவுமே கிட்டத்தட்ட ரேடியோ ஆக்டிவை கம்மியாக கொடுக்கக்கூடிய ஒரு பாம் தான். ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய அந்த புளுட்டோனியம், யுரேனியம் இது எல்லாத்தையுமே கம்மியான எண்ணிக்கையில் வச்சு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள நார்மலான ஒரு எக்ஸ்ப்ளோஷன்லேயே ரேடியோ ஆக்டிவ் எக்ஸ்ப்ளோஷனாக மாற்றுறது தான் இந்த டர்ட்டி பாம்ஸோட வேலையே. இதை உக்ரைன் தயாரிச்சிட்டு இருக்காங்க. இதை ரஷ்யா மேலே எப்போ வேணால் பயன்படுத்தலான்னு ஒரு அறிவிப்பை ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த உலகமும் ஒரு செகண்ட் ஆடி போச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா அமெரிக்காவிலிருந்து ஐஏஇ அமைப்பை சேர்ந்த நிறைய அஃபிஷியல்ஸ் உக்ரைனுக்குள்ளே போகிறாங்க. ரஷ்யா பண்ணது இது ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனுக்காக தான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ரஷ்யன் சோல்ஜர்ஸ் மேலே ரஷ்யாவே இந்த டர்ட்டி பாம்பை ட்ரா பண்ணிட்டு உக்ரைன் தான் இதை பண்ணாங்கன்னு இதை காரணமாக வச்சு உக்ரைன் மேலே ஒரு பெரிய நியூக்ளியர் அட்டாக்கை பண்ணுறதுக்கு தான் ரஷ்யா இப்படி ஒரு பிளான் பண்ணதா ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. ஆனால் அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எப்படி தெரியுமா இருந்துச்சு? இதுக்கு அப்படியே நேர்மாறாக இருந்துச்சு. ரஷ்யா ஒரு டர்ட்டி பாம்பை ட்ராப் பண்ணுறதுக்கான எந்த ஒரு திட்டத்தில் இருக்கிறதாகவும் எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. அப்படி ஒரு பிளானில் ரஷ்யா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அமெரிக்கா பேக் அடிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையுமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரஷ்யா கண்டிப்பாக நியூக்ளியர் வெப்பன்ஸை ட்ராப் பண்ணுறதுக்கு தேவையான மிசைல் டெஸ்ட்டையும் பண்ணிட்டாங்க. அதுக்கு தேவையான எக்ஸசைசஸ் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த எட்ஜில் நின்றுட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஆனால் இதுக்கப்புறம் தான் இந்தியாவோட ப்ரெஷர், மற்ற நாடுகள் எல்லாத்தோட ப்ரெஷரும் சேர்ந்து பிரசிடென்ட் புதின் அவர்களை இதுல இருந்து பின்வாங்க வச்சிருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் இதில் நடந்த பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, பெலாரஸ்க்கு நியூக்ளியர் வெப்பன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நடந்தது எல்லாமே, இந்த பிரச்சனை முடிஞ்சது 2022 டிசம்பரோட முடிஞ்சிருச்சு. ஆனால் மார்ச் மாதத்தோட தொடக்கத்திலேருந்து பெலாரஸ்க்கு டாக்டிக்கல் நியூக்ஸை கொடுக்கணும், பெலாரஸ்ல இருந்து ஒரு நியூக்ளியர் அட்டாக்கை ரஷ்யா பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மேற்குள்ள நாடுகள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே ஜூலை மாதத்துக்குள்ள ஒரு சில டாக்டிக்கல் நியூக் யூனிட்ஸை பெலாரஸ்க்கு ரஷ்யா கொடுத்துட்டாங்க. அதை தேவைப்பட்டா நாங்கள் எங்களோட மண்ணில் இருந்து ஏகிறதுக்கு எங்களுக்கு எல்லா உரிமைகளையும் ரஷ்யா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பெலாரஸும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த இடத்துல அமெரிக்கா என்ன ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, ரஷ்யா வந்து அந்த பிராந்தியத்தில் அமைதியை சீர்குலைக்கிறாங்க, பெலாரஸ்க்கு நியூக்ளியர் வெப்பன்ஸை கொடுத்துன்னு சொல்லிட்டு. அதுக்கு ரஷ்யா கொடுத்த ஒரே ஒரு ரிப்ளை என்ன தெரியுமா? நீங்கள் நாட்டோன்னு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி உங்களோட பாதுகாப்புக்காக, அந்த நாடுகளோட பாதுகாப்புக்காக ஜெர்மனியில் கொண்டு போய் நியூக்ளியர் வெப்பன்ஸை வைக்கிறீங்க, ஃப்ரான்ஸில் வைக்கிறீங்க, துருக்கியில் வைக்கிறீங்க, யூகேல வைக்கிறீங்க. ஆனால் நாங்கள் எங்களோட சேஃப்டிக்காக கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க ஒரே ஒரு நாட்டில் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சா அது மட்டும் உங்களுக்கு பிரச்சனையாக தெரியுதான்னு சொல்லிட்டு சரியான ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆனால் அந்த கேள்விக்கு நாட்டோ கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் கிடையாது. இந்த டைம்லைன் எல்லாத்தையும் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக நியூக்ளியர் மிசைல்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு ரஷ்யா ரெடியாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல இந்தியாவால் மட்டும்தான் இது நின்றுச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். பல நாடுகள் கொடுத்த ப்ரெஷர், அது மட்டும் இல்லாமல் இது நிற்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இந்தியா இருந்திருக்காங்க. ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட இருந்து இந்தியா சொல்கிற விஷயங்கள், ஒரு சில விஷயங்களை அவங்களால தட்டி கழிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல டைஸ் இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ளேயுமே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொன்னால் உக்ரைன் மேலே ரஷ்யா ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கை பண்ணுறதுக்கு ரெடியானதும் அதை எப்படி இந்தியா முறியடிச்சாங்க, இந்த டைம்லைன் தான் எனக்கு இப்போ தான் டீட்டெயிலாக தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கே.